ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். ஜிஆர்டியில் அட்சய திருதியைக்கு என்ன ஆஃபர் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்சய திருதியைக்கு முன்பதிவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் கட்டி முன்பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஆஃபர்ஸ் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த அட்சய திருதியைக்கு எந்தெந்த நகைக்கடையில் என்னென்ன ஆஃபர் தராங்க அப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. ஜிஆர்டியில் அட்சய திருதியைக்கு என்ன ஆஃபர் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டு காயினுக்குமே ஆஃபர் இருக்கு. அது என்ன ஆஃபர் அப்படிங்கிறத சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு 1 கிராம் 22 கேரட் 916ஓட விலை பாத்தீங்க அப்படின்னா 8945 ரூபா இருக்கு. இதே மாதிரி அதிகரிச்சுட்டே போனுச்சு அப்படின்னா தங்கம் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்க அட்சய திருதியை அன்னைக்கு கண்டிப்பா நகை வாங்குவீங்க அப்படின்னா முன்பதிவு பண்ணி வச்சிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க முன்பதிவு பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கே நீங்க அட்சய திருதியைக்கு, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி நகைகளை வாங்கிக்கலாம். ஒருவேளை அட்சய திருதியை அன்னைக்கு தங்கத்தோட விலை குறைஞ்சிருந்தது அப்படின்னா அட்சய திருதியைக்கு உள்ள அமௌண்ட்டுக்கே நீங்க நகைகளை வாங்கிக்கலாம். இப்ப ஜிஆர்டில என்ன ஆஃபர் தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி முன்பதிவு எவ்வளவு அமௌண்ட் கட்டி முன்பதிவு பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதை பத்தி உங்களுக்கு முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கலாம். தங்கத்துக்கு என்ன ஆஃபர் அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க புதிய தங்க நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா கிராமுக்கு 250 ரூபா குறைவா தராங்க. இது தங்க நகைகள் வாங்கும்போது மட்டும்தான் இந்த 250 ரூபா குறைவா தர்றது. நீங்க நாணயங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் கிடையாது, நகைகளுக்கு மட்டும்தான். இப்போ முன்பதிவு ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஒருவேளை நீங்க இன்னைக்கு முன்பதிவு பண்றீங்க அப்படின்னா, அதாவது 18/4/2025 இன்னைக்கு நீங்க போய் முன்பதிவு பண்றீங்க அப்படின்னா 1 கிராம் 22 கேரட் 916ஓட அன்னைக்கு மார்க்கெட் விலை 8945 ரூபா இருக்கு. இதுல இருந்து 250 ரூபா அவங்க குறைவா தராங்க. அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8695 ரூபாய்க்கே நீங்க நகைகளை புக் பண்ணிட்டு அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க நகைகளை வாங்கிக்கலாம். 1 கிராம் 22 கேரட் 916 உங்களுக்கு 8695 ரூபாய்க்கே கிடைச்சிரும். ஒரு கிராமுக்கு 250 ரூபா தள்ளுபடி அப்படிங்கறதுனால நீங்க எத்தனை பவுன் எடுக்கிறீங்களோ அத்தனை பவுனுக்கு நீங்க அமௌண்ட் கொடுத்து நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம். அமௌண்ட் எவ்வளவு கொடுத்து முன்பதிவு பண்ணணும் அப்படிங்கறதையே வீடியோல சொல்றேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ நீங்க பழைய தங்க நகைகளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய நகைகளை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு பாத்தீங்க அப்படின்னா 75 ரூபா கூடுதலா தராங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு ரேட் 8945 ரூபா. அதாவது இன்னைக்கு போய் நீங்க பழைய நகைகளை கொடுத்துட்டு புதிய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா 75 ரூபா உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். அந்த 75 ரூபாய் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9020 ரூபா. அதாவது ஒரு கிராமுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பழைய நகைகளை 9020 ரூபாய்க்கு அவங்க எடுத்துப்பாங்க. கூடுதலா 75 ரூபா கொடுக்கறதுனால நீங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய நகைகளை வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வைரத்துக்கு வெள்ளிக்கு அதுக்கெல்லாம் என்னென்ன ஆஃபர் தராங்க அப்படிங்கறத பார்த்துட்டு காயினுக்கும் ஆஃபர் இருக்கு, அதை பத்தியும் பார்க்கலாம். முன்பதிவு எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல சொல்றேன். இந்த மாதிரி ஆஃபர் வீடியோ, இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். நீங்க உடனே என்னோட வீடியோஸை பார்க்கலாம். என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வைரத்துக்கு வெள்ளிக்கெல்லாம் என்ன ஆஃபர் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வைரத்துக்கு பாத்தீங்கன்னா வைரத்தோட மதிப்புல இருந்து ஒரு கேரட்டுக்கு 12500 ரூபா குறைவா தர்றாங்க. இப்போ ஒரு கேரட் 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து 12500 ரூபாயை குறைச்சுப்பாங்க. நீங்க அன்கட் வைரம் வாங்குறீங்க அப்படின்னா அதோட மதிப்புல இருந்து 10% குறைவா தராங்க. அன்கட் வைரத்துக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்ல இருந்து 10% குறைவா தராங்க. வெள்ளிக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா வெள்ளி பொருட்கள், வெள்ளி கொலுசுகள் வாங்குறீங்க அப்படின்னா செய்கூலியில இருந்து 25% குறைவா தராங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி பொருட்கள் அப்படின்னா என்ன, இந்த காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு அந்த மாதிரி வெள்ளியில பொருட்கள் இருக்கும்ல அது. அப்புறம் வெள்ளி கொலுசு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் 25% குறைவா தராங்க. வெள்ளி நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா எம்ஆர்பில இருந்து 10% குறைவா தராங்க. எம்ஆர்பி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி நகைகளுக்கு செய்கூலி சேதாரம், அதுவும் இல்லாம அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டுட்டு ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்ல இருந்து 10% கம்மி பண்றாங்க.
அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி வந்து தங்க நாணயங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. என்ன ஆஃபர்னு பாத்தீங்க அப்படின்னா, தங்க நாணயங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம், அதாவது விஏ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிடையாது. அது இல்லாம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அது இந்த அட்சய திருதியை வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. நீங்க வந்து நகைகள் வாங்காம காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 18/4/2025 அன்னைக்கு நீங்க வந்து காயின் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 1 கிராம் 22 கேரட் 916 விலை வந்து 8,945 ரூபா. அது விஏ வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதனால வந்து அதுக்கான ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து அமௌண்ட் எவ்வளவு போடுவாங்கன்னா 2% 3% வரைக்குமே அமௌண்ட் வந்து எப்பயுமே வந்து போடுவாங்க. அது வந்து இப்ப கிடையாது. அதாவது நீங்க மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம வாங்குறதுனால அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஒரு 200 ரூபா, ஒரு கிராமுக்கு வந்து 200 ரூபாயில இருந்து 250 ரூபா வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அதனால அந்த அமௌண்ட் இல்லாம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஜிஎஸ்டி வந்து 3% வந்து 268 ரூபா. இரண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9,213 ரூபாய்க்கு, அதாவது 1 கிராம் கோல்டு காயின் வந்து 9,213 ரூபாய்க்கு நீங்க வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். அட்சய திருதியைக்கு வந்து முன்பதிவு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னல. நீங்க வந்து 75% வந்து பணத்தை வந்து அட்வான்ஸா கொடுத்து நீங்க அட்சய திருதியைக்கு வந்து முன்பதிவு பண்ணணும். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்க போறீங்க அப்படின்னா அதுல இருந்து 75% அப்படிங்கிறது எவ்வளவுனா 75,000 ரூபாய். 75,000 ரூபாய் கொடுத்து நீங்க வந்து முன்பதிவு பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு ரேட்டுக்கு அதாவது என்னைக்கு நீங்க முன்பதிவு பண்றீங்களோ அதே ரேட்டுக்கே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை அட்சய திருதியை அன்னைக்கு விலை வந்து கம்மியா இருந்ததுன்னா அந்த விலைக்கே நீங்க வந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு நீங்க முன்பதிவு பண்றீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம். 30ஆம் தேதிக்குள்ள எப்ப வேணாலுமே போய் நீங்க முன்பதிவு பண்ணி வச்சுக்கலாம். முன்பதிவு பண்ணி வச்சுட்டு 30ஆம் தேதி அன்னைக்கு போய் நீங்க நகைகளை வந்து வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.